ஸோ அவர் தெளிவுபடுத்துறது வந்து எங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்றது மூலமாக அவ்வளோ இடங்களை டிமாண்ட் பண்ணுறது தான் அதனுடைய நோக்கம். 18-21ங்கிறாரு அவர், பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறாரு எடப்பாடி. இப்போ 18-21 போது கிட்டத்தட்ட ஒரு சரி பாதிக்கு 134-100 அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அந்த மாதிரி ஆமாம் 100 இடங்கள் பாஜக, பாமக எல்லாம் சேர்ந்து 100க்கு மேலே கூட வரும். 100 மேலே இடங்கள் எதிர்பார்க்கிறாரு. சார் நீங்கள் சொல்கிறீங்க சார், அது ஒரு தயக்கம் இருக்குது, எடப்பாடி பேரை சொல்ல தயக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதுக்கு பின்னாடி சில வியூகங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை ஏற்று நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ இந்த கூட்டணி வாக்கு சேகரிக்க போகும்போது இயல்பாக முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தானே, இயல்பாக தானே. கண்டிப்பா சொன்னாலும் சொல்லாட்டால தானே இந்த கூட்டணி சீட்டு தரலாறுல உடையாம இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். சீட்டு சேவல உடைஞ்சிட்டுன்னா உடையுமா? 2 முறை உடைஞ்சிருக்கு.